ஹே காய்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான விஷயத்த நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்னன்னா, அதிகாலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள உங்களுக்கு விழிப்பு வருதா? நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க, டக்குன்னு 3 to 5 உங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிருதா? அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. அதனுடைய அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உணர்த்தாகவும் சொல்கிறாங்க. அதே சமயம் ஆன்மீகம் உங்களை அழைக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மருத்துவம் உங்களை அழைக்குது, அதாவது உங்கள் உடம்பே உங்களை எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஏன், எதுக்காக, இதெல்லாம் நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்படும்? நீங்கள் கம்ப்ளைண்ட்டில் வேறு என்னென்னமெல்லாம் சொல்லியிருந்தீங்களே, அதெல்லாம் எப்படிலாம் நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைய வீடியோவில் முழுமையாக அலசி ஆராய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்முடைய எம்எஸ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனை டாங்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஒரு சிலர் எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் நான் இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வீடியோவாக இருக்குங்க. நீங்கள் கடவுளாக பார்க்குறீங்கன்னா அதற்கான விளக்கமும் இதில் இருக்குது. இல்லை நீங்கள் பிரபஞ்சமாக பார்க்குறீங்களா அதற்கான விளக்கமும் இருக்குது. இல்லை நான் இதை ஒரு மருத்துவமாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கும் அதற்கான விளக்கமும் இந்த வீடியோவிலே இருக்குங்க. இந்த நபர்கள் மட்டும் இந்த காலையில் 3 to 5 விழிப்பு வர்றதை பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேணாங்க. இதில் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் நலத்தில் ஏதாவது குறைபாடு இருக்குது, அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப சிக்காக இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அண்ட் அதே போல் ஜீரணமாகாமல் இருக்குது. ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அசிடிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதாவது ஜீரணமாகாத தன்மை இருக்கும். அப்போ கூட காலையில் அவங்களுக்கு விழிப்பு வரும். ஏன்னா நைட்டு சாப்பிட்டு ஒரு 11-12 மணிக்கு படுப்பாங்க. அந்த இது ஜீரணமாகாமல் அவங்க டக்குன்னு எந்திரிப்பாங்க. அது கூட நடக்கலாம். அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்ட கனவு வருது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்க வேணாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறேன், நான் தூங்கக்குள்ளேயே பயங்கரமாக யோசிச்சுட்டு தான் படுத்தேன், நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நான் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியல, அது எனக்கு பெரிய டிப்ரெஷனை கொடுக்குது அப்படின்றவங்க கூட இதை பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா இது ஏதாவது ஒரு நாள் தான் உங்களுக்கு இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் உங்களை ஈர்க்குது அப்படின்னா அப்போ நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை உணர்த்த வருதுங்க. அதற்கான அறிகுறி தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது போன்ற அறிகுறிகள், உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி சிக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, இல்லை ஹெல்த் இஷ்யூ இருக்குன்றவங்க பெருசாக இதை எடுத்துக்க வேணாம். ஆனால் இதெல்லாம் முடிஞ்சு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னா அப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்கள், அதாவது ஜீவராசிகள்னு சொல்லுவோம், மனிதர்களை தாண்டி ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது பறவைகளாக இருக்கட்டும், இல்லை விலங்குகளாக இருக்கட்டும், இல்லை பூக்களாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், இந்த பூமியில் சூரிய உதயத்தை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இந்த சூரிய உதயத்தினுடைய எனர்ஜியை பெறுவதற்காக இந்த டைமில் அதனுடைய காலையை தொடங்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் கோழி நம்மளை கத்தி கத்தி எழுப்பி விடுது. ஸோ கோழியும் இந்த டைமில் எந்திரிச்சிடும். அதனால தான் சொல்கிறாங்கன்னா, இந்த காலை வேளையில் நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா, காலையில் சூரிய வெளிச்சம் அப்படின்றது நம்ம மேலே படுது அப்படின்னா அப்போ நிச்சயமாக இந்த சூரிய வெளிச்சத்தினுடைய நிறைய ஆற்றல்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல் விஷயம். மருத்துவம், ஆயுர்வேதா இதை நம்ம சொல்லிடலாம். ஸோ இதில் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க இரண்டாவது விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளுடைய உடம்பு அப்படின்றது இந்த காலை வேளைகளில் மனிதர்களோட உடம்பும் மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களுடைய உடம்பும் காலை வேளைகளில் சூரியன்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை எடுத்துக்கும். அந்த எனர்ஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு சில விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் தாய்ப்பால் கொடுக்கலாம், நல்லது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைய தாய்ப்பால் குடிக்கக்குள்ள குழந்தையோடைய எச்சில் பார்த்திங்கன்னா அது என்ன செய்யும்னா, தாய்ப்பால் குடிக்கும்போது அந்த எச்சில் தாயினுடைய உடம்புல போயிட்டு அது குழந்தைக்கு என்னென்ன விட்டமின் குறைபாடு இருக்குது, இல்லை ஏதாவது நோய் இருக்கா, அந்த நோயை பார்த்து கண்டறிஞ்சு அதற்கான தடுப்பூசி மாதிரி ஒரு மருந்துகளை செலுத்தும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நான் இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதே போல் இந்த காலை வேளையில் நம்ம எந்திரிச்சு சூரிய உதயத்தை பார்க்குறோம், நம்ம காலை வேலைகளை நம்மளுடைய அன்றாட வேலைகளை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடம்பு அதற்கு தேவையான எனர்ஜிகளை சூரிய வெளிச்சத்தின் மூலிமா,
அதாவது இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு சோர்வாக இருக்கா, அதை வந்துட்டு சூரிய வெளிச்சத்தின் மூலிமா எடுத்துக்கிட்டு அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருமா. அதாவது இந்தப்பா உனக்கு வந்து சோர்வாக இருக்குல்ல, அதுக்கு இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருமா. இல்லை வேறு என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்கோ அதெல்லாம் எதிர்கொள்ளும் வகையில் நிறைய எனர்ஜிகளை சூரிய வெளிச்சத்திலிருந்து எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துரும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. கேட்கவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, இவ்வளோ அதிசயம் நடக்குதா. அதனால தான் காலை வேலைகளில் வந்துட்டு இந்த கிராமப்புறங்கள்லாம் ஏஞ்சி வேலை பார்ப்பாங்க பாருங்கள், இன்னும் அப்படியே கல் மாதிரி இருப்பாங்க. அதே போல் இன்னொரு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்டர்ஸ். இந்த ஆக்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு காலை வேலைகளில் தான் அவங்களுடைய ஒர்க் அவுட்டே பண்ணுறாங்க. அதாவது 2 மணிலேருந்து நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 4 மணிக்குள்ள அவங்களுடைய ஒர்க் அவுட், அவங்களுடைய வந்துட்டு க்ரியேட்டிவான வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுதுங்க. நடிகர் அருண் விஜயும் வந்துட்டு அவர் காலையில் 2 மணிக்கு, விடிகாலம் 2 மணிக்கெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நிறைய வந்துட்டு நம்ம பரத் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா உடம்பை வந்துட்டு 55555 படத்தில் அவர் உடம்பை ரெடி பண்ணியிருப்பார். அப்பையும் நைட்டு வேலைகள்லையும் காலை வேலைகள்லையும் தான் அவர் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி உடம்பை ரெடி பண்ணார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது கூட ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட விஷயம், அதை அப்படியே விட்டு தள்ளி வச்சுருங்க. அதே போல் ஏஆர் ரஹ்மான் என்ன சொல்கிறாருன்னா, அவர் காலை வேலைகளில் அதாவது 2 மணிக்கே வந்துட்டு எல்லா வேலைகளும் வந்துட்டு இது பண்ணிவிட்டு அவர் 2 மணிலிருந்து 5 மணிக்குள்ள மியூசிக் கம்போஸ் பண்ணுவாராம். அப்போ தான் நிறைய க்ரியேட்டிவ் தாட்ஸ் அவருக்கு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே சமயம் ஏஆர் முருகதாஸ் நம்மள எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ஸ்கிரிப்ட் எழுத கொள்கிறாலாம் காலையில் தான் என் எழுதுவாராம். அவர் ஸ்கிரிப்ட் வந்துட்டு காலையில் ஒரு பேச்சுலர் ரூமில் வந்துட்டு, அதாவது பேச்சுலர் ரூம்லாம் தங்கியிருந்தார் முதல்ல. அங்கேருந்து அவர் என்ன செய்வார்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போய் உட்காந்துருவாராம். அவர் உட்காந்த உடனே அப்போ அவருக்கு வந்து ஸ்கிரிப்ட் வர்றது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அப்போ இன்னும் நிறைய பாடகர்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நோட் புக்கெல்லாம் நான் பக்கத்தில் வச்சுட்டு தான் படுப்பேன். அதாவது லிரிக்ஸ் ரைட்டர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு நோட் புக்கெல்லாம் பக்கத்துலலாம் வச்சு படுத்துப்பேன். டக்குன்னு எனக்கு காலையில் வந்துட்டு ஒரு 3 மணிக்கு மேலே நல்ல ஒரு வந்துட்டு சிந்தனைகள் நிறைந்த கவிதைகள் எல்லாமே வரும், அதை நான் நோட் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் காலை வேலைகளில் நமக்கு நிறைய க்ரியேட்டிவ் தாட்ஸை கொடுக்குது அப்படின்னு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்றது இருக்குங்க. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இங்கே சாத்தியமாக இருக்குது, அது எனக்கும் கூட. இப்போ நம்ம வந்துட்டு ரிலிஜியன் சைடு வந்துடலாங்க, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு வந்துடலாம். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லா மதத்தினரும் அதிகாலையில் வந்துட்டு பூஜை அப்படின்றத செய்கிறாங்க. அதிகாலையில் கோவிலை திறந்து அதிகாலையில் இறைவனுக்கு வந்துட்டு பிரார்த்தனை செய்கிறதும் சரி, இல்லை சாமி கும்பிட்ற விஷயங்களும் சரி, எல்லாமே வந்துட்டு பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் இன்னும் குறிப்பாக வந்துட்டு இந்து மதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ பிரம்ம முகூர்த்த வேலையில் பிரம்மர் படைக்கும் தொழிலை செய்வார். அந்த படைக்கும் தொழிலை செய்யக்கொள்கிற நம்ம எந்திரிச்சு நம்மளுடைய அன்றாட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறோம், நம்மளுடைய வேலைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம்னா, தேவர்கள் நடமாடக்கூடிய வந்துட்டு வேலையும் இந்த காலை வேலை தான், பிரம்ம முகூர்த்தம் தான். அதே போல் பிரம்மர் படைக்கும் தொழிலை செய்யக்கூடிய வேலையும் இதே பிரம்ம முகூர்த்தம் தான். அதனால் இந்த வேலைகளில் நம்ம வந்துட்டு கடவுளை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறோம், சாமி கும்பிட்றோம், தியானம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வேலைகளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அப்போ நமக்கு இறை ஆற்றல் அப்படின்றது, இறை சக்தி அப்படின்றது நமக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுதுங்க. நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சு படி, காலையில் எழுந்திரிச்சு படிம்பாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதுனால நம்மளுடைய பிரெயின் அப்படின்றது ரொம்ப ஃப்ரீயாக இருக்குமா, எந்த வித வந்துட்டு விஷயத்தையும் யோசிக்காமல் ரொம்ப வந்துட்டு க்ளீனாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு குவாலிட்டியான ஒரு தூக்கத்தை மேற்கொண்டுட்டு நம்ம இந்த ஒரு படிக்கிற விஷயத்துக்குள்ளே வரோம் அப்படின்னா, அப்போ சின்ன குழந்தைங்களுக்குலாம் என்ன டிப்ரெஷன் இருக்குது அப்போல்லாம் நமக்குலாம். அதனால் காலை வேளையில் எந்திரிச்சு படித்தா நம்மளுடைய பிரெயின் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும், அதில் எந்த வித யோசனையும் போயிட்டுருக்காது. அதனாலேயே நம்ம வந்துட்டு நிறைய படிக்கக்கூடிய விஷயங்களை மனப்பாடம் பண்ணிப்போம், எப்போ நமக்கு வந்துட்டு கேட்டாலும் அது ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் காலை வேளைகளில் படின்னு நம்மளை அடின்னு அடித்தாங்களோ. இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம்ங்க, அதாவது நம்ம கோவிலுக்கெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, கோவிலுக்கு போன உடனே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது அப்படின்னா அது ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு வரக்கூடியவங்க நெகட்டிவ் எண்ணங்களோட அங்கே வரமாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெகட்டிவ் எண்ணங்களெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு, கடவுளே எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணி கொடுங்க, கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, கடவுள் மேலே பாரத்தை போடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் கோவிலுக்குள்ளே வருவாங்க. அப்போ நிறையா மக்கள் அந்த கோவிலுக்குள்ள பாசிட்டிவ் எண்ணங்களோட வர்றதுனால, ஸோ உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுனால பாசிட்டிவ் ஆரா அப்படின்றது உங்களை சுற்றி வந்துட்டு பயங்கர வைப்ரேஷன் அப்படின்றத கொடுக்கும். அந்த பாசிட்டிவ் ஆராவனால தான் நமக்கு வந்துட்டு கோவிலுக்கு போனோடனே ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான விஷயம், சந்தோஷமான விஷயம், என் பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு அப்படின்றது. இது நம்ம வந்துட்டு ஆன்மீக ரீதியாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க. கோவிலுக்குள்ள பூஜை பண்ண சில மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த கோவிலினுடைய அதுவும் வார்த்தைகளில் தான் அந்த இடத்துலையும் வருது, மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த கோவிலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிகள் வந்துட்டு வெளியேறிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இது அப்படியே மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நான் அதாவது நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவரும் கூட வந்துட்டு இருக்கிறீங்க, 2 பேரும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறீங்க.
இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் வந்துட்டு இப்போ இந்த கடைக்குள்ளே போகணும் அப்படின்னு வந்து யோசிக்கிறாரு. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, கடைக்கெல்லாம் எதுக்கு போயிட்டு நம்ம நேராக வந்துட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறீங்க. அப்போ இந்த மனசுக்குள்ளே வந்துட்டு நான் இந்த கடைக்கு போகணும், கடைக்கு போய் ஆகணும், போய் ஆகணும், போய் ஆகணும், போய் ஆகணும்னு வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாருன்னா, அது இப்போ உங்களுடைய தாட்ஸை விட பல மடங்கு எனர்ஜி அப்படின்றது நான் கடைக்கு போய் ஆகணும் அப்படின்றவருடைய நினப்பில் வந்துடுது. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, வீட்டுக்கு போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக சின்னதாக தான் யோசிக்கிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள இங்கே யார் வந்துட்டு யோசிக்கிறாங்களோ, அதிகமாக யோசிக்கிறாங்களோ அந்த ஒரு தாட்ஸ் அப்படின்றது இங்கே நிறைவேறுதுங்க. இப்போ நேராக நீங்கள் கடைக்கு தான் போவீங்க. கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வீட்டுக்கு போவீங்க. இதுதான் வந்துட்டு நம்ம காலை வேளைகளில் நம்ம எந்திரிக்கிறதுல நடக்கக்கூடிய மேஜிக். இதில் என்ன மேஜிக் அப்படின்ற உங்களுக்கு ஒரு குழப்பம் வருங்க. அதாவது காலை வேளைகளில் நீங்கள் எதிரியாக நினைக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நிறைய தாட்ஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இதை இன்னொரு வகையிலும் சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சம் அதிகமாக அடம் பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க, எனக்கு இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு. லட்சக்கணக்கானோர் இந்த இடத்துல யோசிப்பாங்க, கோடிக்கணக்கானோர் இந்த இடத்துல யோசிப்பாங்க, மில்லியன் ட்ரில்லியன் கணக்கானோர் இந்த நேரங்களில் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கக்குள்ள என்ன ஆகும்னா, இந்த பிரபஞ்சம் அதில் பெஸ்ட்டாக யார் யோசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுக்கும். அப்போ நீங்கள் காலை வேளையில் யோசிக்கிறது அப்படின்றது இந்த பிரபஞ்சத்துக்கு சுத்தமாக ஒன்றுமே கேட்காது. நீங்கள் கத்துனாலும் கேட்காது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி மில்லியன் கணக்கானோர் கத்திட்டு இருக்காங்க. இது விலங்குகளாக எடுத்துக்கலாம், பறவைகளாக எடுத்துக்கலாம், எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க எல்லாருமே இங்கே கேட்டுட்டு இருக்கிறதுனால அது இந்த பிரபஞ்சத்துக்கு தான் அந்த சத்தங்கள் எல்லாமே பொதுவாக கேட்குமே தவிர, அந்த கூட்டத்தில் ஒன்று வந்து கத்திட்டு கிடக்குமே அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அந்த நேரத்தில் நிறைவேறாதுங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு காலை வேளையில் தனிமையாக யாருமே பெருசாக எந்திரிச்சு கேட்க முடியாத நேரத்தில் நீங்கள் காலையில் எந்திரிச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயங்களை கேட்குறீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உங்களுக்குமா. அதனால தான் சாதித்தவர்களுடைய பட்டியலை நீங்கள் எடுத்தீங்கன்னா, காலை வேலையை அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. காலை வேலைக்கு பயங்கர முக்கியத்துவம் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இங்கே அடம் பிடிக்க தெரிஞ்சால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி கொடுக்க ரெடியாக இருக்கும். இதை நீங்கள் ஆன்மீகமாகவும் பார்க்கலாம், அறிவியலாகவும் பார்க்கலாம், மருத்துவமாகவும் பார்க்கலாம். இது நம்மளுடைய கண்ணோட்டத்தில் பொறுத்து தான் இது எல்லாமே அமையும். என்னை பொறுத்தவரைக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காலை வேலையை பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் காலை வேலைகளை பயன்படுத்தினால தான் இன்றைக்கி இத்தனை சேனல் அப்படின்றது என்னால் உருவாக்க முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்றத கமெண்டில் சொல்லிவிடுங்க. கருத்துக்கள் ஏதாவது சொல்லணும்னாலும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள், சகோதரர்கள், உங்கள் ஃபேமிலி குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, ஆஃபீஸ் குரூப்பு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நாளைக்கு இது போல் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.